கருத்துக்கு திரு கனகராஜ் தமிழ்மணி அவர்களுடைய ஒரு பார்வை முன் வச்சிருக்கிறாரு. ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பேசுறதே எப்படி? பிரதமர் மோடி அவர் இங்க நல்ல அறிமுகமான ஒரு தலைவராக இருக்கிறாரு, புரிஞ்சுக்க முடியுது. ராகுல் என்ன பொறுப்பில் இருக்கார், என்னவா இருக்காரு, இது எப்படி நான் ஒப்பிடுறதுங்கிற அளவில் அவர் ஒரு விமர்சன பார்வை வைக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க கனகராஜ்? உங்க பார்வையில் ரெண்டு பேருடைய இந்த பரப்புரைகள் அல்லது எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல ஒன்று கடந்த முறையும் மோடியும் தமிழ்நாட்டுக்கு வந்தார், ராகுல் காந்தியும் வந்தார். இப்ப அவங்க பேசுறது இல்லை, பப்புன்னு கிண்டல் பண்றது இல்லை. ஆனா பப்புன்னு கிண்டல் பண்ணப்பட்ட போது ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தார். இந்த PhDயோ வேற ஏதோ ஒரு பட்டம் பெற்றிருக்காரு என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல, அவரும் வந்தார். போன தடவை யாரு பேச்ச தமிழக மக்கள் கேட்டாங்க? 38 தொகுதியில ஜெயிச்சோம்ல. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, ஒரு தலைவரை இப்படிதான் நீங்க அசஸ் பண்ணுவீங்களா? தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று கண்ணகி அந்த காட்சிலம்போடு நிக்கிற வரை இளங்கோவடிகள் சொல்றது மாதிரி வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலன். அவ வெளியவே வீட்டுக்கு வெளியவே வந்ததில்லை. ஆனா அவதான் ராஜாவை விழ வச்சு சாகடி அவர் தற்கொலை பண்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டா, மதுரையை எரிச்சா. இன்னைக்கு வர இந்தியா பேசுகிறது. எனவே நியாயத்தை கேட்பதற்கு PhDயும் தேவையில்லை, என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸும் தேவையில்லை, நேர்மை வேண்டும். கடந்த காலத்தில் சொன்னதை நிறைவேற்றி இருக்கிறேன் என்கிற பேசுகிற திராணி வேண்டும். இது ரெண்டும் மோடிக்கிட்ட எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய நீண்ட இன்டர்வியூ எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு டிவி கொடுக்கிறாரு, ஊரு பிரச்சனை எல்லாம் பேசுறாரு, என்னது அந்த திருக்குறளை பேசுறாரு. ஆனா நாமெல்லாம் சிரமப்பட்டோம்ல, அதுக்கு பணம் கொடுத்த அல்லது கொடுக்க மாட்டேன் கொடுக்க போறேன்னு பேசுறதற்கு திராணி இல்லாதவர் மோடி. தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை. இன்னைக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால முதலமைச்சருடைய பேச்சை கேட்டா, என்ன ராகுல் காந்தி வந்தா இங்க அதுக்கு பலம் சேருமா இல்லையா என்பதா ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு, திமுக சார்பில் இருக்கிறவர் சொல்லிட்டாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பொய்களை மட்டுமே கட்டி கொண்டிருக்கிற ஒரு மனிதர் நரேந்திர மோடி. 10 ஆண்டுகளாக அவர் சொன்னதில் எந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார்? முதலமைச்சர் போற இடத்துல எல்லாம் கேட்கிறாரு, ஏங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சேன்னு சொல்றீங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு நீங்க செஞ்சதுல ஒரு சிறப்பு திட்டத்தின் பெயரை கூறுங்கள் என்று கேட்டு இருக்கிறார். நிர்மலா சீதாராமன் வந்து நேற்று பேசிட்டு போனாங்க. இங்க அவங்க என்ன சொல்றாங்க? 5000 கோடி சென்னைக்கு கொடுத்தமே, அது ஒழுங்கா வச்சிருந்தா வெள்ளம் வந்திருக்காது. என்ன 2023ஆம் ஆண்டு நீங்க வந்து, நான் நேற்று என்னுடைய பேஸ்புக்ல போட்டிருக்கேன், உங்க நியூஸ் 18ல அங்க உள்ள செய்தி தான் அது. 1 மணி நேரம் 55 நிமிஷம் குஜராத்தை வெள்ளம் எப்படி புரட்டி போட்டு இருக்கிறது என்று. நாங்க ரொம்ப நாள் ஆடினோம், இப்ப நாங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கோம். ராமராஜ்யம் பேசுறீங்க, மாநிலம் முழுவதும் மிதக்குது. அங்க கொடுத்த காசையெல்லாம் எங்க போட்டீங்க? இதுக்கு பதில் சொல்லணும்ல. சரி, சென்னைக்கு கணக்கு கேட்டா தான் கொடுப்பீங்க. தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் என்ன பாவம் செய்தது என்று நிர்மலா சீதாராமன் பேசணும்ல. குறைந்தபட்ச நாணயம் கூட இல்லாமல் பேசுகிறவர்கள் இவ்வளவு பேசினா என்ன, இவ்வளவு பேசினா என்ன? தன் படிப்பை பற்றி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரா? நான் 3 வயசுலயே முதல்ல பிடிச்சேன்னு, முதலைய வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காரா? நான் டிவி தேன்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரா? என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒரு பட்டமே இல்லாத போது அதுல நான் பட்டம் வாங்கினேன்னு ராகுல் காந்தி என்னைக்காவது இப்படி பொய் பேசி இருக்கிறாரா? 2 கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்னது என்னாச்சு? விவசாய விளைபொருளுக்கு 1.5 மடங்கு விலை என்று சொன்னது என்னாச்சு? 2022 விவசாயிகளுடைய வருமானம் ரெட்டிப்பானது என்று சொன்னது என்னாச்சு? நீங்க நேரடியா கேட்டீங்கன்னா மக்கள் இதை யார்கிட்ட கேட்பாங்க? நரேந்திர மோடி கிட்ட கேட்பாங்க. நரேந்திர மோடி அண்ட விட மாட்டார். நீங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நீங்க போற இடத்துல ஒரு அம்மா கேட்கிறாங்க, எனக்கு 1000 ரூபாய் வரலையா? இவர் சொல்றாரு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். இல்ல எங்க வீட்டுக்காரரு அரசு ஊழியரா இருக்காரு, அவர் இருந்தா அவர் பிழைப்பாரியா, நான் என்ன செய்ய முடியும்? இப்படி ஒரு டயலாக் ஸ்கிரிப்ட் எழுதாம நரேந்திர மோடியால பேச முடியுமா?
எனவே யார் பெரிய ஆள் என்பது பிரச்சனை இல்ல. உங்களுக்கு 10 தலை இருக்கா ஒத்த தலை இருக்காங்கிறது பிரச்சனை இல்ல. உங்ககிட்ட நேர்மை இருக்கா இல்லையாங்கிறது தான் ராமாயணம். அவர் எதிர்த்தரப்புல உங்களை நோக்கி வைக்கிற கேள்வி என்னன்னா, ஊழல்வாதிகள் மொத்தமா சேர்ந்திருக்க கூட்டணி, ஊழல்வாதிகளை காப்பாற்றக்கூடிய கூட்டணி இந்தியா கூட்டணியா இருக்குன்னு அவர் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அதை எதிர்கொள்றதா இன்னைக்கு எனக்கான பெரிய சவால், அதை நான் எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. யாரு? உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல்வாதி மோடி தாங்க. அவரு போற இடத்துல எல்லாம் பொய் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், எலக்டோரல் பாண்ட் வெளிப்படையா இருக்கிறதுக்காகத்தான் நாங்க தேர்தல் பத்திரத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாரு. ஒரு சாதாரண மனிதனா கேட்டுக்கிட்டு இருக்கவர் என்ன கேட்பாரு, சரி நீங்க இதெல்லாம் வெளிப்படை தன்மைக்கு தானே கொண்டு வந்தீங்க, எதுக்காக ஸ்டேட் பேங்கை 70 நாள் கழிச்சு தான் கொடுக்க முடியும்னு சொன்னீங்க? உங்க அரசாங்கம் என்ன காரணத்துக்காக அதை வெளியிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் வாதாடியது? அதே ஸ்டேட் பேங்க் சொன்ன நிமிஷத்துல 48 மணி நேரத்தில் எப்படி கொடுக்க முடியுது? அப்பவும் அது கொடுக்கக்கூடிய சிறப்பு தேர்தல் பத்திரத்தில் இருக்கக்கூடிய எங்க ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்டேட் பேங்குக்கு இதுல எந்த விதமான அக்கறையும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனா இப்ப வந்துச்சா, தெரிஞ்சிருச்சா, அதை திசை திருப்பதுக்கு தான் நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை பிடிச்சு உள்ள போட்டீங்களே. வேற என்ன நோக்கம் உங்களுக்கு இருக்கிறது? எங்கேயும் மோடி என்ன வேணாலும் பேசட்டும், எப்படி வேணாலும் பேசட்டும், வேஷ்டி கட்டட்டும் அல்லது அரைக்கால் ட்ரௌசரோட வரட்டும், ஆனா உண்மையை பேசட்டும். மகாத்மா காந்தி இப்படி எல்லாம் ஷோ பண்ணிட்டு மனித நிர்வாண பத்திரிகா இருந்தாங்க. அவர் ஆனா என்னது மக்கள் முடிவு பண்ண போறாங்க. அவரு ஒவ்வொருத்தர் வைக்கக்கூடிய பரப்புரையினுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத வாக்காளர்கள் முடிவு பண்ண போறாங்க. நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, அவர் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. நீங்க சொல்லுங்க. இல்ல நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், அதை முடிச்சிடுறேன். நீங்க 2 கோடிக்கு பேருக்கு வேலை தருவேன்னு சொன்னது உண்மையா இல்லையா? நீங்க அதெல்லாம் சொல்லுங்க. 1.5 மடங்கு விலை தருவேன்னு சொன்னது உண்மையா இல்லையா? 2 மடங்காக்குவேன் விவசாயிகளுடைய வருமானத்தை சொன்னது உண்மையா இல்லையா? 60 வயசான விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பென்ஷன் தருவேன்னு சொன்னது உண்மையா இல்லையா? சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் பெட்ரோல் டீசல் விலை குறையும் என்று எந்த நாட்டு சொன்னது? அவங்க இனிமே நீங்க நம்ப வைக்கிறது மாதிரி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். கழுத்த இருக்கிறவர்கள் நம்ப வைத்துத்தான் அறுப்பார்கள். ஆனா நீங்க பண்ணது நம்ப வச்சது காப்பாற்றுவதற்காக கழுத்த இருக்கிறது. 10 ஆண்டுகள் இந்திய மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஓகே, பேசுவோம். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன்.